Yeah.
जगामगे सुगन्धिं पुष्टिवर्धनं मर्वाहारुकबन्धनान् वृषोऽहर्वश्रेजमामृत கருணையை வடிவாகிய வயலூர் வள்ளல் பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினாலும் அடியேற்கு ஞானத்தில் செல்வழித்த திருவுருக வள்ளல் திருவானந்தவாரிய சுவாமிகளின் திருவடிகளை சிறப்பிக்கொண்டு அடியேனை சிறந்த முறையிலே வழிநடத்துகின்ற என்னுடைய தாய் தந்தையுடைய திருவடிகளையும் சிறப்பிக்கொண்டு வாழ்வியலும் வழிபாடும் என்கின்ற கருப்பொருளோடாக இன்று 6வது நாள் நிகழ்விலே துர்காதேவியினுடைய திருவருளை பெற்றிய வேண்டும் என்கின்ற அபாமன நோக்கத்தோடு வருகை தந்திருக்கின்ற அன்பிற்கினிய தாய்க்குலமே, அருளறிந்த பெரியோர்களே, என் சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் என் நேரமான பணிவான வணக்கங்களோடு அரை மணி நேரம் இன்றைய வாழ்வியலும் வழிபாடும் என்கின்ற கருப்பொருளோடாக மார்க்கண்டேயருடைய வழிபாடும் அவருடைய வரலாறும் என்பது பற்றி சொல்லுவதற்கு மேற்கொள்கிறோம். போற்றியெல்லா உயிர்க்கும்
தோற்றமாம் பொற்பாதம் நம சிவாய வாழ்க. நாதன் தாழ் வாழ்க. இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. திருக்கடவுர் நேற்றைய தினம் திருவாரூர் என்கின்ற தலைப்பிலே சிந்தனைகளை பார்க்கிறோம். திருக்கடவுரினுடைய வழிபாட்டு சிறப்பையுடையவராக விளங்குகின்றவர் மார்க்கண்டேயர். இறைவனை வழிபாடு செய்கின்ற அடியவர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு சோதனை மிக மிக அதிகமாகத்தான் இருக்கும். வழிபாடே இல்லாமல் இறைவனை பற்றிய சிந்தனை எள்ளளவும் இல்லாமல் இருக்கின்றவர்களுக்கு சோதனை கிடையாது. ஆர் ஒருவர் இறைவனை மிக அதிகமாக பற்றுகின்றார்களோ அவர்களுக்கு வாழ்க்கை முழுவதுமே ஏதாவது ஒரு பக்கத்தினாலே இறைவனானவன் எக்ஸாம் பேப்பர் கொடுத்து கொண்டே இருப்பான். இந்த பேப்பரை நீ எழுது. இப்படி நாளைக்கு நாள் இறைவன் கொடுக்கின்ற அந்த தேர்விலே பாஸ் பண்ணுகின்ற வரைக்கும் இறைவனானவன் ஒரு விதமான கேள்விகளை அந்த அடியவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பான். முதல் வருகின்ற வினாவுக்கு நாங்கள் ஒழுங்காக ஆன்சர் பண்ணிவிட்டால் சரி, அடுத்த வினாவில் சரி நீ இதுல பாஸ் பண்ணிப்பா, அதிலேயும் பாஸ் பண்ணி அப்படியே தொடர்ந்து நாங்கள் அதிலே இருந்து போகின்ற பொழுது இறைவன் கடுமையான வினாக்களை தருவான். நீ உண்மையிலேயே இந்த எக்ஸாமுக்கு படித்திருக்கிறியா? அப்படி அடியவர்கள் என்று சொன்னார் என்பவர்களே இறைவனுடைய சோதனை மிக அதிகமாக அனுபவிக்கின்றவர்கள் அடியவர்கள். மற்றவர்களுக்கு சோதனை என்பது கிடையவே கிடையாது. இறைவன் உண்டா? இல்லை. அது உண்டா? இல்லை. இறைவனை நம்புகிறாயா? நான் நம்பிக்கை இல்லை. அவனுக்கு இல்லை என்கின்ற ஒரு வார்த்தையை கற்றுக் கொடுத்தால் போதும். எதை எடுத்துக்கொண்டாலும் இல்லை இல்லை என்று அந்த வார்த்தையை சொல்லிக் கொண்டே விடுவார். யாரொருவன் இறைவன் இருக்கிறான் என்கின்ற தன்மையை உணர்கின்றானோ அவன் தான் தேடுதலுக்கு ஆயத்தமாக வேண்டியவனாக இருக்கிறான். இல்லை என்கின்றவன் கேள்வி கேட்கின்ற பொழுது உண்டு என்று சொல்லுகின்றவன் மிக அதிகமான பதார்த்தங்களை பதில்களை தேடி எவனுக்கு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். கடைசி வரைக்கும் அவனுக்கு நம்பிக்கை வராது. அப்படி இறைவனை அழுதி தொழுதி சதா காலமும் திருக்கடவுரில் ஒரு தம்பதிகள் வாழுகிறார்கள். அந்தனர்கள் திருமணமாகி கன காலமாகிவிட்டது, குழந்தை பாக்கியம் இல்லை. சொல்லுகிறார் பிரம்மதேவர், மாணிக்கம் கட்டி வைரம் இடை கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ண திருதொட்டில் பேடிய
திருக்கடவுரிலே சென்று எல்லாம் வல்ல எம்பெருமானை வேண்டி வருந்துகிறார்கள். சுவாமி, திருமணமாகி இவ்வளவு காலம் ஒரு குழந்தை கிடைக்கவில்லை என்று கேட்கின்ற பொழுது என்ன பண்ணுகிறார்கள்? அவர் இறைவனுடைய வழிபாட்டிலே மிகவும் ஒரு பயபக்தியாக இறைவனை வழிபாடு செய்கின்ற குழந்தை. காலையிலே எழுந்து இறைவனுக்கு வேண்டிய வில்ல வகைகள் எல்லாம் ஆய்ந்து எல்லாம் வல்ல எம்பெருமானுக்கு கொண்டு போய் இறைவனை வழிபாடு செய்து திரும்புகின்ற பொழுது ஒரு நாள் இறைவன் கனவிலே சென்று சொல்லுகிறார், உங்களுக்கு குழந்தை தேவையானால் இரண்டு விதமாக உங்களுக்கு குழந்தை விளக்கி இருக்கிறது, இதிலே உங்களுக்கு எது தேவை என்று நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று இறைவன் சொப்பனவிலே வந்து சொல்லுகிறார். எப்படியான குழந்தை? சத்புத்திரன் வேணுமா உட்புத்திரன் வேணுமா என்று கேட்கிறார். சத்புத்திரன் என்று சொன்னால் 16 ஆண்டு காலம் தான் அவன் வாழ்வான். பிறவியிலேயே ஞானியாக விளங்குவான். ருத்துத்திரன் என்று சொன்னால் 100 ஆண்டு காலம் வாழ்வான். நோய் நொடி பிடி பசி மூப்பு துன்பம் இவைகள் எல்லாம் அவருடைய வாழ்நாள் முழுவதுமே இருக்கும். இதிலே உங்களுக்கு எந்த குழந்தை வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவன் கேட்கிறார். இதில் நீங்க எது தேர்வு செய்வீர்கள்? பொழுவாய் பிறக்கிலும் புண்ணியா உன்னடிக்கே போதுகிறேன் பூம்புகழ் ஓர் மேவிய புண்ணியனே. மாணிக்கவாசகர் சொல்லுகிறார் பாருங்கள், பொழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என்னத்தே வடுவாதி இருக்க வரம் தர வேண்டும். அநேகமாக உங்களுக்கு வழங்கி இருக்கும் என்று நினைக்கிறேன். எந்த குழந்தையை தேர்வு செய்வது? பெருமானி 14 ஆண்டு காலம் வாழுகின்ற குழந்தையாக இருந்தாலும் உன்னுடைய திருவடியிலே வந்து உன்னுடைய சன்னிதானத்திலே வந்து உனக்கு சரியை தொண்டு ஆற்றுகின்ற ஒரு ஞானமுள்ள குழந்தை 14 ஆண்டு காலம் வாழ்ந்தால் போதும் என்று எல்லாம் வல்ல இறைவனை கேட்கிறார்கள். அன்றைய நாளிலே இருந்து எப்பெருமாட்டினுடைய மணிமயிறு வாய்த்து 10 திங்கள் கழித்து அந்த குழந்தை ஜனனமாகியது. ஜனனமாகிய காலத்திலே இருந்து அந்த குழந்தை 3 வயதிலே இருந்து பிறவியிலே ஞானியாக இருக்கின்றான். 3 வயதிலே இறைவனை பாடுகின்றதும் இறைவனை வழிபாடு பண்ணுகின்ற தன்மையுடைய குழந்தையாக தாய் தந்தையிடம் இருந்து எந்த கல்வியுமே கற்றுக்கொள்ளாமலேயே பிறவியிலே ஞானியாக விளங்கி என்ன பண்ணுகிறார்? 3 வயதிலே மார்க்கண்டேயர் திருக்கடவுர் தலத்திற்கு செல்லுகின்றார். அதிகாலை வேலை 5 மணிக்கு எழும்பி அந்த பிராணவாயு நீரிலே வேலை செய்கின்ற காலப்பகுதியிலே எழும்பி நீராடிவிட்டு கையிலே பூக்கூடையோடு எல்லாம் வல்ல இறைவனுக்கு விரும்பி அந்த வில்வம் இலைகளை பறித்துக் கொண்டு போய் திருக்கடவுர் தலத்துக்குள்ளே சென்று அங்கே இறைவனை வழிபாடு பண்ணிவிட்டு அந்தராத்மா அந்தர்யாகம் என்கின்ற சிவபூமி வழிபாட்டிலே தன்னை ஈடுபடுத்துகிறார். சந்தனத்திலே ஒரு லிங்கத்தை பிடிக்கின்றார். அந்த லிங்கத்திலே இறைவனை எழுந்தருளப் பண்ணி வந்தே சம்பம் உமாபதிம் வந்தே
என்று இறைவனுடைய அங்கங்களை எல்லாம் தியானம் பண்ணி அந்த வில்லும் இலையினாலே அர்ச்சிக்கின்றார். முத்தளமாய் விரியுவிலை மூன்று குணமுடைய இலை மூவாயுள் பார்க்கும் விலை முக்கண்ணன் மலரடிக்கு செய்கின்றேன் கோவில் மதள இலை சிவார்ப்பணம். அந்த வில்லும் இலையிலே பாருங்கள் நண்பர்களே, மூன்று வகையான தண்ணீர் இருக்கிறது. மூன்று இதழ்கள் அந்த வில்லும் இலையிலே இருக்கு. அந்த மூன்று இதழ்களை உடைய வில்லும் இலை மூன்று குணங்களை உடையவையாக வழங்குகிறது. ராட்சச குணம், தமோ குணம், சாத்வீக குணம். இந்த மூன்று குணங்களும் மனிதர்களுக்கு இருக்கப்படுகின்ற குணம். இறைவனுக்கு 8 குணம். எண்குணத்தான் தாயை வணங்கார் தலை என்று வள்ளுவர் சொல்கிறார். அந்த மூன்று குணமுடைய இலையினாலே என்ன பண்ணுகிறார்? நடுவிலே இருக்கின்ற இலை சாத்வீக குணத்தையும் 2 பக்கங்களும் இருக்கின்ற இதழ்கள் தமோ குணமும் ராட்சச குணமும் உடைய இலைகள். அப்படி இறைவனை வழிபாடு பண்ணுகிறார். பண்ணுகின்ற பொழுது என்ன பண்ணுகிறார்? அவருடைய ஆயுள் மெல்ல மெல்லமாக உருண்டோடிக் கொண்டிருக்கிறது. ஏழு அகவை அந்த குழந்தை ஜனனமாகிய காலத்திலே இருந்து தாய் தந்தையர்கள் அழுகிறார்கள். பார்க்கின்ற பொழுது அந்த பிள்ளை என்ன பண்ணுகிறான்? அம்மாவையும் அப்பாவும் அழுகின்ற காட்சியை திடீரென்று கண்டுவிட்டான். அந்த 14 ஆண்டு காலம் தாய் தந்தையர்கள் அழுகின்ற பொழுது இந்த பிள்ளை ஏனென்று கேட்கவில்லை. அந்த குழந்தை என்ன பண்ணுகிறது? எல்லாம் வல்ல இறைவனை வழிபாடு பண்ணுகிறது. யமலோகத்திலே ஒரு சபை இருக்கிறது. எங்களை எல்லாம் எப்ப ஜனனமாகுகிறோமோ எங்களுடைய மரணங்களுடைய திகதிகளை குறித்துவிட்டு அந்த யமலோகத்திலே யமதர்மராஜா காத்துக் கொண்டிருப்பார். நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு பாவ புண்ணியங்களிலே இருந்து எம்மை விடுவிப்பதற்காக. அதை சொல்லுகிறார் வள்ளலார். ஒப்புற்ற பாண்டமென 9 வாரத்தினுள் உற்றசும் ஒழுகும் இதனையான் பற்றுவியா புந்து மனிதயற்கண் வரையில் பட்டி மதிகட்டி குடன்றே பாவமே பயில்கின்றதல்லால் பற்றனுக்கு முற்றருகிலே. நம்முடைய உடம்பிலே என்பர்களே, நம்முடைய உடம்பு என்கின்ற வீட்டுக்கு 9 வாசல் இருக்கிறது. இந்த 9 வாசலுக்குள்ளாலே இந்த உயிரி என்கின்ற பரபிரம்மம் எப்ப எங்கே எந்த இடத்திலே என்ன நேரத்திலே போகும் என்று யாருமே அறிய மாட்டார்கள். காணலடை நீரும் ஒரு கட்டையில் கல்வனும் காணொரு கழிப்பின் அரவம் பொன்னிக்கு அடித்த வித்தடையின் காணலுள் கண்டுளமயங்கள் போல் கற்பனையை மாயலில் கண்டிலே. ஒரு காணல் நீர் மாதிரி முன்னாலே காட்சி தெரியும். கிட்ட சென்ற உடனே அந்த காணல் நீரை நாங்கள் காண முடியாது. அப்ப அந்த குழந்தை இறைவனை வழிபாடு பண்ணுகிறது. 7 அகவை 8 அகவை ஆகிக் கொண்டிருக்கின்றது. தாய் தந்தையர்கள் அழுகிறார்கள். இதே நாமெல்லாம் தாய் தந்தையரை அழாமல் பார்க்கின்றவர்கள் யாராவது இருந்தால் கையெழுத்து நிற்பார்கள். திருமணம் ஆகிவிட்டால் மருமகள் என்ன சொல்வாள் தெரியுமா? எங்க உங்களுடைய அம்மாவும் உங்களோட தங்கச்சி மட்டும் அமைச்சு
ஆசிரமம். ஒரு ஆசிரமத்திலே இருந்து ஒரு தந்தை வேண்டுகிறார். எப்படி வேண்டுகிறார் தெரியுமா? கடவுளே, என்னை போன்று என்னுடைய மகனுக்கு இப்படி ஒரு நிலை வரக்கூடாது. ஆசிரமங்களிலே இருந்து எத்தனையோ பெற்றோர்கள் அழுகிறார்கள். இலங்கையிலே போனால் நீங்கள் போய் சென்று பாருங்கள். 10 மாதம் சாதாரணமாக இல்லை. முன்னை தவம் இருந்து 300 நாள் சுமந்து ஒரு குழந்தையை பெற்று அந்த குழந்தையை 18 அகவை 20 அகவை வரைக்கும் ஒரு பெற்றோர் கண்கலங்காமல் அந்த பிள்ளைக்கு என்ன கடமைகள் எல்லாம் செய்ய வேண்டுமோ செய்து அந்த பிள்ளையை ஆளாக்கி விட்ட உடனே அந்த பிள்ளை பெற்றோருக்கு கொடுக்கின்ற கடமை இதுதான். கொண்டே ஆசிரமத்திலே விடுவது. அப்ப மார்க்கண்டேயர் பாருங்கள், கேட்கிறார், சுவாமி, என்னுடைய தாய் தந்தையர்கள் அழுகிறார்கள். யார் ஒரு குழந்தை தன்னுடைய தாய் தந்தையரை கண்கலங்காமல் பார்க்கின்றார்களோ அவருக்கு இறைவனுடைய திருவருள் என்றைக்குமே உண்டு. எனக்கு எல்லாம் கண்கண்ட தெய்வம் யார்? மாதா பிதா. அதுக்கு பிறகுதான் குரு தெய்வம். தாய் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்லிக்க மந்திரம் கிடையாது. அம்மா என்று சொன்னார் அன்பர்களே, அதை விட உயரமான வார்த்தை உலகத்திலே எங்கேயுமே தேடி கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளவு உயர்ந்த குணமுடைய மிகப்பெரிய பொறுமைசாலி தாய். எத்தனை குழந்தையை புறக்கட்டும் அத்தனை குழந்தைக்கு ஒரு விதமாகத்தான் தாயானவள் பாசம் காட்டுவாள். ஒரு குழந்தைக்கு கூட இன்னொரு குழந்தைக்கு கூட எந்த ஒரு தாயும் கடைசி வரைக்கும் பாசம் காட்ட மாட்டார். ஆகையினாலேதான் இறைவனுக்கு ஒப்பாக தாயை சொல்லப்படுகிறது. அப்ப அந்த குழந்தை என்ன பண்ணுகிறது? பெருமானை கேட்கின்றார். அம்மாவும் அப்பாவும் அழுகிறார்கள். இவர்களுடைய அழுகையை நான் மாற்ற வேண்டும். 15 அகவை காலையிலே சென்று எல்லாம் வல்ல எம்பெருமானை தொழுது வழிபாடு செய்து குளித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமன் சிரிப்பும் பறித்த சடை பவளம் போர் நீனியில் பால் வெண்ணீரும் இனித்த முடையை எடுத்த பொற்பாதம் காணப்பெற்றால் மனித புரவியும் வென்றுவதே இந்த மாநிலத்தே. பெருமான் என்ன பண்ணுகிறார்? திருக்கடவுரிலே எழுந்தருளி இருக்கின்றார். மார்க்கண்டேயர் சொல்லுகின்றவைகளை எல்லாவற்றையும் காதாலே கேட்கின்றார். பார்வதியானவள் பார்த்திருக்கிறார். 15வது ஆண்டு முடிவடைகிறது. யமலோகத்திலே இருந்து யமதர்மராஜா தன்னுடைய அமைச்சராக வழங்குகின்ற சித்திரகுப்த நாயனாரை அழைக்கின்றார். இந்தியாவிலே திருக்கடவுரிலே ஒரு பிராமண சிறுவன், அவனுக்கு ஆயுள் முடிவடைகிறது. நீ என்ன பண்ணுகிறாய் என்று கேட்டார். 15வது அகவை முடிந்த உடனே என்ன பண்ணுகிறான்? யமலோகத்திலே இருந்து சித்திரகுப்தரை அனுப்புகின்றான். சித்திரகுப்தர் வந்து பார்க்கின்றார். இவர் இறைவனோடு ஐக்கியமாகிக் கொண்டிருக்கிறார். ஆலயத்துக்குள்ளே வந்து பார்க்கிறார். கதவு பூட்டப்பட்டிருக்கிறது. சித்திரகுப்தரினாலே உள்ளே நுழைய முடியவில்லை. உடனே திரும்பி போய் சொல்லுகிறார், சுவாமி, அவர் இறைவனோடு ஐக்கியமாகி இருக்கிறார். அவருக்கு கிட்டி என்னாலே செல்ல முடியவில்லை என்று சொல்லுகின்ற பொழுது ஓங்கி ஒரு அறவிட்டார். ஒரு அரக்கீரை சாப்பிடுற ஐயருக்காரா நீ பயப்படுறது? 15வது ஆண்டு முடிந்து 16வது அகவை தைலந்தையர்கள் அழுகிறார்கள். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னறி குய்ப்பதும் வேதம் நான்கினம் மெய்ப்பொருளாவது இது
நான்கு வேதத்துக்குள்ளேயுள்ள மெய்ப்பொருள் எது? வேதம் நான்கினம் மெய்ப்பொருள் ஆவதினாதன் நாமம் நம சிவாயவே. இறைவனை தொழுது வழிபாடு செய்கின்றார். அன்றைய தினம் காலை வேளைக்கு எழுந்து எல்லாம் வல்ல எம்பெருமானுடைய சன்னிதானத்திற்கு வந்துவிட்டார். அகவை முடிவடையப் போகிறது. திருக்கடவுரில் இருக்கின்றவர்கள் எல்லாரும் எல்லாம் வல்ல எம்பெருமானுடைய சன்னிதானத்திற்கு செல்லுகிறார்கள். மார்க்கண்டேயர் ஆலயத்துக்குள்ளே நுழைந்து விட்டார். மார்க்கண்டேயருக்கு அகவை முடிவடைய போகிறது. மார்க்கண்டேயருடைய மரணத்தை பார்ப்பதற்கு அந்த தினம் அந்த திருக்கடவுரில் இருக்கின்றவர்கள் எல்லாரும் சென்று கொண்டிருக்கிறார்கள். தாய் தந்தையர்கள் செல்லுகிறார்கள் ஆலயத்தில். மார்க்கண்டேயர் போய் எல்லாம் வல்ல எம்பெருமானோடு ஐக்கியமாகுவதற்கு சிவபூரி அறைக்குள்ளே நுழைந்து கொள்ளுகிறார். சந்தனத்திலே ஒரு லிங்கத்தை அமைத்துக் கொள்ளுகிறார். அப்படியே ஆசனத்திலே அமர்ந்து இறைவனை அழுதி தொழுதி வேண்டுகிறார். தவழமழ சரீனம் சர்ப்பசோலாரபாசம் பாசமருள கண்டம் கண்டகம் வசருக்தம் அபய வரதவக்திரம் பஞ்சவக்திரம் திரிநேத்ரம் நதி சசிமௌலி சோபாலாம் லிங்கமூர்த்திம் நமாமி. அப்படி இறைவனை வழிபாடு செய்து இறைவனோடு இவர்கள் அழுகின்றதை பார்த்து எல்லாம் வல்ல எம்பெருமான் ஒன்றித்திருப்பதற்கு ஆயத்தமாகிறார். ஞானசம்பந்தர் சொல்கிறார், அழுதால் உன்னை பெறலாமே. உடனே யமலோகத்திலே இருந்து யமதர்மராஜா என்ன பண்ணுகிறார்? அவருடைய வாகனம் பெருமை அருமையாக ஏறி உட்கார்ந்தார். இன்றைக்கும் சில வீடுகளிலே பாருங்கள் சொல்றார், ஏந்தி எருமை அந்த அம்மா ஞானம் படித்தவா, நீங்க சொல்லாம வேற யார் சொல்ல போறா, நான் பண்ணுறேன் விடுவா இது என்று சொன்னால் பயனிலே என்ன என்பதை நீங்க புரிந்து கொள்ளுங்க. அருமையாக ஏறி உட்கார்ந்து வருகின்றால் கையிலே பாசக்கயிறு. அந்த பாசக்கயிற்றோடு வருகின்றார். திருக்கடவுரிலே அடியவர்களுடைய கூட்டங்கள் எல்லாம் அதிகமாக இருக்கிறது. இவருக்கு வேலை பரமேஸ்வரன் கொடுத்தது. காலம் முடிவடைந்தவுடனே அவருடைய உயிரை எடுப்பதற்கு. ஆகையினாலே அவனுக்கு அந்தகன் என்று பெயர். அந்தம் என்றால் முடிவு. அவனுடைய முடிவை செய்கின்றவையினாலே அந்தகன் என்று பெயர். இன்னொரு நாமம் இருக்கிறது கூட்டுவன். உடலையும் உயிரையும் தனித்தனியே கூறு போட்டு எடுக்கின்றவையினாலே அவனுக்கு கூட்டுவன். அவனுக்கு பாசம் என்பது பிரபஞ்சத்திலே கிடையாது. அவளுடைய மனைவி, அவளுக்கு பெயர் ஐயோ. ஐயோ என்று ஒரு காலம் நாங்கள் வீடுகளிலே என்ன சம்பவம் நிகழ்ந்தாலும் மரணச்சடங்கை தவிர வேற இடத்திலே அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. யமதர்ம ராஜாவுடைய மனைவியுடைய பேர் ஐயோ. உடனே பாசக்கயிற்றை எடுத்து வருகின்றான். திருக்கடவுருக்குள்ளே நுழைகின்றான். காலினாலே எட்டி உடைக்கின்றான். கோபுரவாசல் கதவு இரண்டாக பிளந்தது. வந்து பார்க்கின்றான். எல்லாம் வல்ல எம்பெருமானோடு வழிபாட்டிலே ஐக்கியமாக இருக்கின்றார். அந்த அறைக்குள்ளே நுழைந்தவுடனே பார்க்கின்றான். சிவபெருமானோடு இவர் கதைத்துக் கொண்டிருக்கின்றார். கதைப்பது மட்டுமல்ல, கேட்கிறார். சுவாமி, 16 ஆண்டு காலம்தான் என்னுடைய வயசு. தாய் தந்தையரை பார்த்து கேட்கிறார், அம்மா ஏன் அழுகிறீர்கள்? கேட்கின்ற பொழுது அந்த இடத்திலே தாய் சொல்கிறார், குழந்தை இல்லை என்று எல்லாம் வல்ல எம்பெருமானை வழிபாடு செய்து நாங்கள் பெற்ற வரத்திற்கு அமைவாக இறைவன் 100 ஆண்டு காலம் வாழுகின்ற குழந்தை வேண்டுமானால் எனது பிறவியிலே ஞானியாக இருக்கின்ற குழந்தை 16 ஆண்டு காலம் வாழ்வான். இந்த குழந்தை வேணும் என்று கேட்கின்ற பொழுது
உன்னுடைய திருவடியிலே தொண்டாற்றக்கூடிய குழந்தையை நாம் கேட்டு பெற்றிருக்கின்றோம், அது உன்னுடைய ஆயுள் முடிவடைகிறது, ஆகியினாலே அழுகிறோம் என்று கேட்கின்ற பொழுது மார்க்கண்டேயர் கேட்கிறார், அப்பா உங்களுக்கு இந்த வரத்தை கொடுத்தது யார்? சிவபெருமான். அவர் இருக்கிறாரா இல்லையா? இருக்கிறாரா இல்லையா? இருக்கிறார். இப்ப வரம் கொடுத்தவர் இருக்கின்ற பொழுது தந்த வரத்தை மாற்றி வாங்க வேண்டியதானே, ஏன் அழுவான் என்று சொல்லி தாய் தந்தையருக்கு ஆறுதல் சொல்லி என்ன பண்ணுகிறார்? அப்படி சிவனோடு ஐக்கியமாகிறார். திருஞான போதத்திலே சொல்கிறார், சிவேன ஐக்கியம் கதசித்தா சுகவருத்திகா மனமாயாதி அசபபிருஷ்டகா சிவானுபூதிமாம் என்று சிவஞான போதம் சொல்கிறார். இறைவனோடு ஐக்கியமாகி இருக்கின்றார். கேட்கின்றார், அனதகிரிநாதர் சொல்லுகிறார், காரம் மொத்த கொங்கும் மலையட கடமாமேல் மெழுகிய அங்கமும் பார்வையில் கொழுந்தும் கடலும். அவருடைய பார்வையை பார்க்கின்ற பொழுது அப்படியே 7 அண்டங்களும் அப்படியே நெருங்கினான். அவருடைய பாசக்கையில் போடுவதற்கு முன்பதாகவே அவன் பார்ப்பாரானால் உயிர் உடம்பை விட்டு பிரிந்துவிடும். பார்வையில் கொழுந்தும் கடலும் மெழுகிய அங்கமும் மதமா கடமாமேல். பெருமானை அழுதி அழுதி கேட்கிறார் சுவாமி, நான் வாழ வேண்டும் என்று அழவில்லை, நான் வாழ வேண்டும் என்று உன்னை நான் வழிபாடு செய்யவில்லை. என்ன கேட்கிறார்? என்னுடைய தாய் தந்தையுடைய கண்ணீரை துடைக்க வேண்டும் என்று கேட்கிறார். நீங்க தான் என்ன கேட்பீங்க? கேட்கின்ற பொழுது அவருடைய வேண்டுதலை எல்லாம் வல்ல இறைவனானவன் செவிசாய்க்கின்றார். உடனே இவன் யமதர்மராஜா வருவதைக் கண்டு தான் வழிபாடு செய்து அந்த லிங்கத்தை தன்னுடைய கையினாலே இறுகி கட்டிக்கொள்ளுகிறார். கட்டிக்கொள்ளுகின்ற பொழுது யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தாரோ அவருக்கு சேர்த்து பாசை கயிற்றை போட்டான் யமதர்மராஜா. ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஐக்கியமாக இருக்கிறது. சிற்றம்பரம் அறிவித்து சிவமாக்கி எண்ணினான். ஜீவாத்மா மார்க்கண்டேயர், பரமாத்மா சிவபெருமான். ஜீவனும் சிவலிங்கமும் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஐக்கியமாக இருக்கிறது. ஐக்கியமாக இருக்கின்ற பொழுது அதிகாரத்தை கொடுத்ததற்கும் சேர்த்து பாசை கயிற்றை போடுகின்ற பொழுது உடனே எல்லாம் வல்ல எம்பெருமான் என்ன பண்ணினான்? அந்த லிங்கத்திலே இருந்து எழுந்து வாமச்சேவடி பொருந்தியதாக விளங்கப்படுகின்ற பாதத்தினாலே எட்டி உடைத்தான் யமதர்மனை. எத்தனையோ ஆயிரம் கோடி மைல்களுக்கு அப்பாலே வந்து விழுந்தான். திருக்கடவுர் அப்படியே மயானமாகிவிட்டது. ஏன் இறைவன் வாமச்சேவடியினாலே உதைக்க வேண்டும்? இறைவன் அர்த்தநாதியாக இருக்கின்ற பொழுது இடது பாகத்திலே விளங்குகின்றவள் அன்னை பராசக்தி. வலது காலை தூக்கி இறைவன் ஆடுவாராக இருப்பின் இந்த பிரபஞ்சத்திலே இருக்கப்படுகின்ற 1008 அண்டமும் இறைவனுடைய பெருவிரல் நுனியினுடைய அந்த அணு துகளிலே உலகம் சுற்றுகின்றது என்பதை நாசா விஞ்ஞானம் சொல்லியிருக்கிறது, ஆராய்ச்சிகள். அவர் இறைவன் வலது காலை தூக்குவானால் உலகம் அழிந்துவிடும் என்பதற்காக தன்னுடைய பார்வதியினுடைய காலினாலே தூக்கி உரைத்தான். எவன் மாண்டான்? எருமை மாண்டது, அத்தனை சேனைகளும் மாண்டது. எல்லாம் வல்ல மார்க்கண்டேயரை, எல்லாம் வல்ல இறைவனும் பார்வதி வணைத்து தாய் தந்ததை கூப்பிட்டு நீ என்றைக்குமே 16ஆக இரு என்று ஆசீர்வாதம் பண்ண. இதுதான் நான் மார்க்கண்டேயர் எவ்வளவு பெரியவர் என்று சொல்லப் போகிறேன். எமக்கு 365 நாட்களானால் தேவர்களுக்கு ஒரு நாள். எமக்கு 365 நாள் என்று சொன்னால் என்ன கணக்கு? ஒரு வருஷம். எமக்கு 365 நாள் தேவர்களுக்கு ஒரு நாள்.
தேவாண்டிகள். எங்களுக்கு காலையிலே இருந்து 6 மணி வரைக்கும் சூரிய உதயம் என்று கேட்டால், தேவர்களுக்கு மார்கழி மாதம் 1 மாதம் வரைக்கும் அதிகாலை பொழுது. ஆகினால்தான் மார்கழியிலே திருவாசகம் படிப்பார்கள். அவர் தேவாண்டிலே 100 ஆண்டு ஆகுகின்ற பொழுது பிரம்மதேவருக்கு ஒரு பகல். அது பிரம்ம ஆண்டிலே 100 ஆண்டு ஆகுமானால் பிரம்மாவுக்கு ஒரு நாள். அது மாதமாகி நாடாகி ஆண்டாகி வருகின்ற பொழுது பிரம்மாவுக்கு ஆயுள் முடிகிறது. அந்த பிரம்மாவுக்கு ஆயுள் முடிகின்ற காலப்பகுதியில் விஷ்ணு பகவானுக்கு ஒரு நாள். இதுதான் யுகத்தினுடைய கால எல்லை. அப்படி இந்த 4 யுகங்களும் மாறி வருகின்ற பொழுது எல்லாம் வல்ல எம்பெருமானுக்கு ஒரு யுகத்தினுடைய முடிவினுடைய காலப்பகுதி சிரிக்கின்ற நேரம். அப்படி மார்க்கண்டேயர் என்றைக்குமே 16ஆவது இரு என்று இறைவன் சொன்னானே, இவர் 3 யுகம் வாழ்ந்தவர் மார்க்கண்டேயர் என்பவர்கள். சாதாரணமான காலம் கிடையாது. அப்படி இறைவனை தொழுது யார் உண்மையிலே இறைவனை காதலாகி கசிந்து கண்ணீர் நல்கி ஓதுவார் சபை நன்னறி குறிப்பதும் வேதம் 4 மெய்ப்பொருள் என்று அழைக்கப்படுகின்ற அந்த நமசிவாயத்தை எவர் ஒருவர் உணர்ந்து பகவக்தியோடு பூரணத்துவமாக இறைவனை சரணாகதி அடைகின்றீர்களோ அவர்களுக்கு எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருள் அவருடைய திருவடியிலே நிரந்தரமாக வாழுகின்ற தன்மையை சம்மான் மகளை திருடும் திருடன் பன்மான் முருகன் பிறவான் விரவாகி. அப்படி பிறப்பு இறப்பு இல்லாத வாழ்க்கை எல்லாம் வல்ல மிகவர சௌபாக்கியங்களையும் தருவான் என்று சொல்லிவிட்டு இந்த சரித்திரத்திலே ஐக்கியமாகி இருந்த உங்களுக்கும் எல்லாம் வல்ல எம்பெருமாட்டினுடைய திருவருள் கிடைக்க வேண்டும் என்று வேண்டி பிரார்த்தித்து அவைகளை பார்வதி